அவரைப்பருப்பு சோறு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அவரைப்பருப்பு சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு அரை டம்ளர் நான் எடுத்திருக்கேன். இது கூடயே 1 டம்ளர் அளவுக்கு அரிசியும் சேர்த்து ஊற வச்சுக்கலாம். சிம்பிளான பொருள் வச்சு தாங்க இந்த சாப்பாடு செய்ய போகிறோம். 3 தக்காளி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை தழை எடுத்திருக்கேன். ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுமே கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை தழை, பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடயே காரத்துக்காக சாம்பார் தூள் மட்டும்தாங்க நான் சேர்த்துருக்கேன். சக்தி சாம்பார் தூள் தான் சேர்த்துருக்கேன். மஞ்சள் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் அரிசி பருப்பு களைஞ்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் அரிசிக்கு நான் 2 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது 2 விசில் விட்டு எடுத்தீங்களா அரிசி பருப்பு சாதம் ரெடிங்க. இந்த அரிசி பருப்பு சாதத்து கூட முட்டை தொக்கு வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். தயிர் ரைத்தா வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிடும் போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க.